பயம் இல்லாம இருக்க 3 வழி. சரி, இந்த பயத்தினால என்ன பிரச்சனை? பயந்துட்டு போறோம், இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ நான் கோவப்படுறேன்னா அது என்ன பாதிக்கும், என்ன சுத்தி உள்ளவங்கள பாதிக்கும். அதனால நான் என் கோவத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த பயத்துல இருந்து நான் ஏன் வெளியில வரணும், இது அப்படி என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1, பயம்ங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க வைக்கும். 2, உங்களுக்கு இந்த பயம் தைரியத்தை கொடுக்காது. அதனால நீங்க எந்த விதமான புது முயற்சியிலும் ஈடுபட மாட்டீங்க. இதன் காரணமா நீங்க பல இடங்கள்ல தோல்வியை தழுவுவீங்க. 3, இந்த பயத்தினால நீங்க மனிதர்களை எதிர்கொள்ள தயங்கி ஒரு கல்யாணத்துக்கு வெளியில போறதை தவிர்க்கிறது, கூட்டமா இருக்கிற இடங்களுக்கு போறதை அவாய்ட் பண்றது, நண்பர்களோட வெளியில போறதையும் அவங்களோட பேசுறதையும் தவிர்க்கிறது, இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து நீங்க மனிதர்களை தவிர்க்கிறதுனால உங்களுடைய நெட்வொர்க் வளராது, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கம்மியா இருக்கும். அது உங்க வளர்ச்சியை தடுக்கும். இந்த காரணங்களுக்காக தான் நீங்க பயத்தை உங்களுக்குள்ள இருந்து விரட்டி அடிக்கணும். எத்தனை இடங்கள்ல நம்ம பயந்துருப்போம். எக்ஸாம் எழுதுறப்போ ஒரு பயம், அப்புறம் எக்ஸாம் முடிச்சிட்டு ரிசல்ட் வரப்ப பாஸோ ஃபெயிலோ ஆனா அதுக்காக காத்திருப்போம்ல, அப்போ ஒரு பயம் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தான் போறோம். ஆனாலும் அந்த பயத்தை தான் நம்மளால எதிர்கொள்ள முடியாது. இன்னும் எத்தனையோ இடங்கள், சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வரப்ப, புது ஆபீஸ், புது ஸ்கூல்னு போறப்ப, புது தொழில் தொடங்குறப்ப, இப்படி இந்த பயம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நமக்கு பயம் இருக்கணும். பயம் இருந்தாதான் பொறுப்பு இருக்கும். பொறுப்பு இருந்தாதான் நம்ம வளர முடியும். ஆனா இந்த பயம் ஒரு அளவுக்கு மேல போறப்ப தான் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது. சரி, இந்த பயத்துல இருந்து நம்ம வெளியில வரதுக்கான 3 வழி என்ன வாங்க பார்க்கலாம். 1, உங்களுக்கு எந்த செயல் மேல, எந்த விஷயத்து மேல பயம் இருக்கோ திரும்ப திரும்ப அதையே செய்யறது. ஒரு இடத்துக்கு நீங்க போக பயப்படுறீங்கன்னா அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப போங்க. ஒரு நபரை சந்திக்க பயப்படுறீங்கன்னா அந்த நபரை திரும்ப திரும்ப சந்திச்சு பேசுங்க. எப்படி ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிக்க அந்த இடம் மறந்து போகுதோ வழி தெரியாம, அதே போல உங்களுக்கு எது மேல பயம் இருக்கோ அந்த விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப எதிர்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயத்துல இருந்து நீங்க வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது, பொதுவா இந்த பயத்தோட மூல காரணம் பாத்தீங்கன்னா, நாம நினைக்கிறது நடக்காம போறப்ப, இல்ல நமக்கு எதுவும் நெகட்டிவா நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறப்பதான் இந்த பயம் வரும். முன்னாடி சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்றப்ப நெகட்டிவா ரிசல்ட் எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க. வந்தா வந்துட்டு போது, அதையும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. சோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுத்தையும் நீங்க சமமா எடுத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பயத்துக்கு வேலையே இருக்காது. 3வது, இந்த பயத்துல இருந்து நீங்க வெளியில வரதுக்கு முத செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. 1, 2, 3 போட்டு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, அதாவது ஒரு நபருக்கா, ஒரு சம்பவத்துக்கா, அல்லது ஒரு சூழ்நிலைக்கா, இப்படி நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கறத வரிசைப்படுத்தி எழுதுனீங்கனாலே எத்தனை விஷயத்துக்கு நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி, ஓகே, இப்போ நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பயத்தை வெளியேற்றணும். இப்போ நீங்க எழுதின பயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆமா அதனால என்ன, இது நடந்தா என்ன அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க புதிய மனிதர்களை சந்திக்க பயப்படுறீங்கன்னா சந்திச்சு பேசினா என்ன, அதனால என்ன ஆக போகுது, இல்ல ரிசல்ட் ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்னு பயப்படுறீங்கன்னா ஆனா என்ன, அதனால என்ன ஆயிர போகுது, இல்ல வேலை போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு பயம் இருக்கா, போனா என்ன, அதனால என்ன ஆயிர போகுது, இப்படி எல்லாத்துக்குமே அதனால என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ வேலை போயிடுச்சுன்னா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாவே அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நீங்க இது நடந்துருமே போயிருமே அப்படின்னு நினைச்சு பயந்து டெய்லி சாவறதுக்கு பதிலா தைரியமா நடக்கிற விஷயங்களை எதிர்கொண்டுட்டு போயிடலாமே. சோ உங்களுக்கு தைரியம் வரணும் அப்படின்னா நீங்க பயத்தை எதிர்கொண்டாதான் முடியும். நீங்க பயத்தை எதிர்கொள்ள ஏத்துக்க பழகுனீங்கன்னா தான் அது உங்களை விட்டு வெளியில போகும். உங்களுடைய செயல் தான் உங்க பயத்தை மாத்துறதுக்கு ஒரே வழி. எதுவுமே செய்யாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பயமும் போகாது. கடைசியா ஒரு விஷயம், எக்ஸாம் ஹால்ல கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப தைரியமா சந்தோஷமா எழுதுவோம். விடை தெரியாதப்பதான் பயம் வரும். அதாவது நமக்கு பயம் எப்ப வரும் அப்படின்னா அறியாமையில வரும். இருட்ட பார்த்தா பயமா இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா வெளிச்சத்துல பயம் இருக்காது. சோ இந்த பயம் அப்படிங்கிற இருள்ல இருந்து நீங்களும் வெளிச்சத்துக்கு வரணும்னா உங்க அறியாமையில இருந்து வெளியில வாங்க. பயம் தானா போயிடும்.